கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி எப்படியாவது நவீனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இடமும் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே நவீன் இருக்கிறது தெரியலிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா துர்கா பஞ்சாயத்தில் அவங்க சாமுண்டீஸ்வரி மேலே புகார் கொடுக்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க பஞ்சாயத்தில். அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நவீன் என்னை பார்க்கறதுக்காக வந்தது உண்மைதான். ஆனால் அவனை நான் கூப்பிட்டு அனுப்பவும் இல்லை. அதே மாதிரிக்கு அவன் நான் உன்னை கூப்பிடலன்னு சொன்னதுமே அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கு பிறகு அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், உடனே துர்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் புருஷன் காணாம போனதுக்கு அவங்க தான் காரணம், இது அவங்களுடைய வளையல் செருப்பு, இதெல்லாம் அவங்களுக்குள்ளதான் சொல்லிட்டு கேளுங்க அப்படிங்கவும், உடனே பஞ்சாயத்தில் உள்ளவங்களும் அவங்க சாமுண்டீஸ்வரிட்டே கேட்குறாங்க, இதெல்லாம் உங்க வளையல் செருப்பாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா அது என்னுடைய வளையல் தான், என்னுடைய செருப்பு தான், ஆனா அது எப்படி அங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நவீன் காணாம போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கு மேல நீங்க என்கிட்ட என்னதான் விசாரிச்சாலும் என்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பதில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகவும், உடனே துர்கா தடுத்து நிறுத்துறாங்க. எனக்கு பதில் தெரிஞ்சாகணும், என் புருஷன் எங்க போனாருன்னு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கும் போது, எங்க பாரு தேவையில்லாம இந்த மாதிரிக்கெல்லாம் உளறிட்டு இருக்காத, உன் புருஷனை காணலன்னா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு, அதுக்கு பதில் தேவையில்லாமல் எங்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லவும், அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏன் நீங்களே இந்த மாதிரிக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்க கூடாது, எங்கள் அக்காவை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு உன் புருஷனை எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க சொல்லியிருப்ப அப்படிங்கவும், இங்கே பாருங்க சித்தி, இப்படிலாம் பேசிட்டு இருந்தா அப்புறமா மரியாதை கெட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. பாத்தியாக்கா ஓ முன்னாடியே என்னை எப்படி இப்போ எடுத்துரிஞ்சு பேசுறான்னு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நீ பாட்டுக்கு இந்த மாதிரிக்கெலாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதைங்கிறது போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே கார்த்தி நீங்க போங்கத்த அப்படின்னு சொல்லவும், உடனே சாமுண்டீஸ்வரி கோவத்தோடய அங்க இருந்து போறாங்க. அப்ப துர்காட்ட கார்த்தி சொல்றாங்க, அங்க பாரு துர்கா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்லு அப்படிங்கவும், உடனே துர்காவும் நடந்த எல்லாத்தையும் கிளியரா சொல்றாங்க. அப்போ உடனே கார்த்தி நினைக்கிறாங்க, யாரோ தான் திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு நவீனா பொய் சொல்லி அத்தை பேரை சொல்லி அவங்க அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, அதனால நீ அத்தை மேலே மட்டும் தயவு செய்து நீ சந்தேகப்படாத அப்படிங்கவும், நான் எப்படி சந்தேகப்படாமல் இருக்க முடியும், அவங்க வளையல் செருப்பெல்லாம் இப்படி இருந்ததுன்னா அப்போ அவங்க தானே காரணம் அப்படிங்கும்போது, ஏன் யாரோ திட்டம் போட்டு பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கும்போது, வீட்டில் இருக்கிற வளையல் செருப்பெல்லாம் எப்படி இங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்தி உடனே சந்திரகலாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் இவ சொல்கிறது கரெக்டு தான், வீட்டில் இருந்த வளையல் செருப்பெல்லாம் எப்படி வெளிவந்திருக்க முடியும், ஏன்னா வீட்டுக்கு யாருமே வரல, அப்போ இவங்க தான் இருந்திருக்கிறாங்க, அப்போ ஆக மொத்தத்தில் இவங்க தான் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கார்த்தி ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்து துர்கா கிட்ட சொல்றாங்க, அப்போ துர்கா இன்னைக்கு பயப்படாமல் போ, கண்டிப்பாக நவீனை இன்னைக்குள்ள நான் கண்டுபிடிச்சேன், நான் தீருவேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ பாட்டி அங்கே வராங்க. அப்போ துர்கா அழுதுகிட்டு இருக்கும்போது, பாட்டி நீங்கள் துர்காவை அழைச்சிட்டு போங்க, எந்த கவலையும் பட வேண்டாம், இன்னைக்குள்ள நான் எப்படியும் நவீனை அழைச்சிட்டு வந்துடும் அப்படிங்கும்போது, உடனே பாட்டி துர்கா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு துர்கா, கார்த்தி தான் சொல்லிட்டாம்ல, கண்டிப்பாக அவன் நவீனை காப்பாற்றிட்டு வந்துடுவான், நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ நவீன் எப்படியாவது வந்துடுவாம்ல மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்கும்போது, கண்டிப்பாக நான் இன்னைக்கு எப்படியாவது காப்பாற்றி நான் அழைச்சிட்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லவும், உடனே பாட்டியும் துர்காவை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மயில் வாகனத்தில் கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் சந்திரகலா தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற கார்த்தி அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது அப்படின்னு மயில் வாகனம் சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரியோட வளையல் செருப்பெல்லாம் எப்படி வெளியே வந்திருக்க முடியும், வீட்டில் நம்மளை தவிர யாருமே வரல, யாருமே கிடையாது, அப்படி இருக்கும்போது இவங்க தான் இது எல்லாமே திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இது கேட்டதுமே மயில்வாகனம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சின்ன மாமியார் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல, அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம நவீனை காப்பாற்றணும், நவீன் எங்கே இருக்கிறான்னு தெரியல, அவனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ என்ன சகலம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே கார்த்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நவீனை தான் காட்டுறாங்க. நவீன் கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, ஏதோ ஒரு இதுக்குள்ள இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அந்த டோரை போட்டு அவங்க தட்டுறாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. உடனே நவீனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, அப்போ அந்த ஃபோன் அவங்க கையில் மாட்டவும், அந்த ஃபோனில் அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் நவீன் பேசுகிறேன் கார்த்தி அப்படிங்கும்போது, உடனே கார்த்தி நவீன் எங்கே இருக்கிற அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்கிறேன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு நான் அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கவும், நீ எப்படி அங்கே போன அப்படிங்கும்போது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டி முத்துவேலு தான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தை என்னை அழைச்சது
அழைச்சதா சொல்லிக்கிட்டு அவங்க தான் இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு என்னை இப்படி அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நான் உடனே உன்னை காப்பாத்துறேன், நீ கவலைப்படாத, கொஞ்சம் தைரியமா இரு அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது உடனே நவீன் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபோன் நம்பர் சிக்னலை வச்சு அவங்க சரவணன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கவும் சரவணன் வந்து சொல்றாங்க. அப்போ வந்து நவீன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுமே கார்த்தியும் மயில்வாகனமும் வந்து அவங்க நவீனை காப்பாத்திருந்தாங்க. காப்பாத்தினதுமே உடனே வந்து மயில்வாகனம் சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிவனாண்டி சந்திரகலாத்தை எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, இவங்களை சும்மாவே விடக்கூடாது கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து கார்த்தி வந்து அவங்க நவீனை அழைச்சிக்கிட்டு நேராக துர்கா கிட்ட வராங்க. அப்போ துர்கா வந்து நவீனை பார்த்ததுமே கண் கலங்கி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நவீன் வந்துட்டே அப்படிங்கும்போது உடனே பாட்டி வந்து சொல்றாங்க, அதுதான் என் பேரன் தான் சொன்னாம்ல இன்னைக்குள்ள எப்படியா நவீனை அழைச்சிட்டு வந்துருவான்னு, என் பேரை சொன்னாக்கி கண்டிப்பா வந்து அழைச்சிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உனக்கு என்ன ஆச்சுது, அம்மா தான் உன்னை இந்த மாதிரிக்கு எங்கேயாவது அடைச்சு வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஐயோ அத்தைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தது அந்த சிவனாண்டியும் முத்துவேலு தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நவீன் சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா அவங்க தான் இந்த மாதிரிக்கு வந்து அத்தை கூப்பிட்டதா சொல்லிக்கிட்டு என்ன அங்கே வரவழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து அத்தையை பார்க்க போகும்போது அத்தை வந்து என்கிட்ட நான் ஒன்றும் உனக்கு கூப்பிடணும் இல்லை, நீ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வரும்போது தான் சிவனாண்டியும் முத்துவேலும் இப்படி சேர்ந்து என் தலையில போட்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சதுக்கப்புறமா நான் அப்படியே கீழே விழுந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்க்குறேன் இந்த மாதிரிக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே இருந்தேன் அப்படிங்கவும் இதை சொன்னதுமே துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவனுங்க எந்த எல்லைக்குனாலும் போவானுங்க போலுக்கு, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரிக்கு செஞ்சுருப்பாங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து துர்கா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு துர்கா, நீ என்ன இருந்தாலும் சரிதான், அத்தை நீ ரொம்பவே பேசிட்ட, அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து வரைக்கும் நீ வந்து கூட்டிகிட்டு வந்துட்ட, அதனால அத்தை கிட்ட நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது துர்காவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ நவீன் வந்து திட்டுறாங்க, எதுக்கு துர்கா நீ இந்த மாதிரிலாம் நீ செஞ்ச அப்படிங்கும்போது, இல்லை நவீன், ஆத்மாவால் உனக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு தான் கோவத்தில் இந்த மாதிரிக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட, வா நம்ம அத்தைக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம்னா இங்கே சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா நவீனை பார்த்ததுமே சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இவன் இப்படி இங்கே வந்தான், இவனுடைய கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சோம், இவன் இப்படி இங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ சாமுண்டீஸ்வரி கோவத்தோட கேட்குறாங்க, ஆமாம் நீ எங்கடா போயிட்ட, போனது மட்டும் இல்லாமல் நீ என்னன்னா வந்து ஏன் மேலே உன் பொண்டாட்டி பழி சுமத்தி இருக்கிறா, பழி சுமத்துறது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து வேறு கூட்டிகிட்டு போயிருந்தா, இதெல்லாம் என்ன 2 பேரும் திட்டம் போட்டு என்னை பழி வாங்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவத்தோட கேட்கவும் அப்போ நவீன் வந்து சொல்கிறாங்க, இல்லத்தே மன்னிச்சிருங்க, இதுக்கு நீங்கள் காரணமே கிடையாது, இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து அவன் சிவனாண்டியும் முத்துவேலு தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியோட பார்க்கும்போது, ஆமாம் உங்கள் பேரை சொல்லி தான் என்னை வந்து அங்கே அழைச்சிட்டு வந்தான், அதுக்கு பிறகு தான் பஞ்சாயத்தில் வந்து ஆஃபீஸுக்கு வந்து நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து என்னை கூப்பிடலன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகும்போது இப்படி 2 பேரும் என்கிட்ட திரும்பவும் வம்பிழுத்து என்னை போட்டு இப்படி அடிச்சுட்டாங்க. அடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரிக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, கண் முழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரிக்கு ஒரு பாக்ஸுக்குள்ளே இருந்தேன், கார்த்தி தான் இந்த என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு அப்போ தான் உண்மை தெரிய வருது. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, இதுக்கு மேலே அவனுங்கள சும்மா விடக்கூடாது, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரிக்கு செஞ்சுருப்பாங்க அப்படிங்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் சரிதான், ஆனால் என்னுடைய செருப்பும் வலையிலும் எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கெட்டதுமே சந்திரகலா திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ செருப்பையும் வலையிலையும் நம்ம தானே தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மேலே ஒருவேளை அவளுக்கு சந்தேகம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அதிர்ச்சி அடையவும் அப்போ கார்த்தி மயில்வாகனமும் வந்து அவங்க சந்திரகலாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் வேற யாரும் செஞ்சிருப்பா, வீட்டுக்குள்ளே தான் யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிருக்கணும் உங்கள் மேலே பழி சுமத்துறதுக்காக அப்படிங்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து யோசனை பண்ணுறாங்க, அப்படி யார் வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா அவங்க துர்காவை தான் காட்டுறாங்க. அப்போ துர்கா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வராங்க. வந்ததுமே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருமா, என்ன இருந்தாலும் சரிதான், நான் அந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க கூடாது, ஆனால் நவீனுக்கு உங்களால் ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிக்கு நான் பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் அமைதியாக அவங்க வந்து தள்ளி போகும்போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நவீனையும் துர்காவையும் நீங்கள் ஏற்றுக்கங்க, அவங்க 2 பேரும் என்ன தப்பு பண்ணினாங்க பார்த்தீங்களா, நவீனுக்கு ஒன்றுன்னு சொன்னதுமே துர்காவில் தாங்கிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், நவீன் அந்த அளவுக்கு துர்காவை பார்த்துக்கிட்டுதான் தானே அர்த்தம், மற்றபடி வந்து நவீன் என்ன தப்பு பண்ணனா அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து நவீனையும் துர்காவையும் பார்க்குறாங்க. அப்போ ராஜராஜன், ரேவதி, மயில்வாகனம், ரோஹிணி எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம்மா அவங்க 2 பேரும் நம்ம கூட நம்ம வீட்டில் இருந்தாக்கி அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது சிவனாண்டியால் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து சாமுண்டீஸ்வரியோட மனசு வந்து மாறுற மாதிரிக்கு தெரியுது. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.